இது எறா மண்டை. நான் சொன்னேன்ல மேலே தோல் எடுத்து வைக்கணும்னு. உப்பு கொஞ்சம், ஒரு குட்டி ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் ஊற்றி மொறுன்னு வறுத்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எறா சாப்பிட மாட்டீங்க, எறா மண்டை தான் சாப்பிடுவீங்க நீங்கள். இப்போ நம்ம எறா குழம்புக்கு பச்சை கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், இது நான் எல்லாம் போட போகிறதில்ல, இவ்வளோ தான். எப்போவுமே கொஞ்சம் உரித்து வச்சுப்பேன். ஸோ இந்த அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம். நீங்கள் இல்லை கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பூண்டு இந்த அளவுக்கு, இந்த இஞ்சி, இதெல்லாம் அரைச்சிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம அந்த ஒரு துண்டு இஞ்சி சொன்னாலே அது நறுக்கணும். கொத்தமல்லி நறுக்கியாச்சு. ஏன்னா கொத்தமல்லியோட இலை அந்த தண்டு வந்து கொஞ்சம் சக்கையாக வந்து மாட்டும் மிக்சியில். அதனால் நீங்கள் அது கட் பண்ணி போட்டிங்கன்னா பெட்ரு. அதே மாதிரி இஞ்சும் சின்ன துண்டாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். நம்ம எடுத்து வச்ச அந்த பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிடணும். இந்த தக்காளியை நம்ம அரைக்க போகிறதில்ல. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சிட்டோம். அதாவது இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை கொத்தமல்லி, சரியா? ஆனால் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இதில் உருளைக்கிழங்கு போட்டு இந்த எண்ணெயில் வறுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எறா மண்டை அரைச்சி ஊற்ற போகிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு குழம்புக்குள்ள ஒரு காய் அப்படின்ற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஏன் ஃபஸ்ட்டே வறுக்கிறோம்னா, அந்த உருளைக்கிழங்கோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்த குழம்புல இறங்கியிருக்கும். இது ரொம்ப வேகணும்னு கிடையாது. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலாவை அதில் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்தால் போதும், நம்மளுக்கு ரொம்ப வேக வேணாம். ஏன்னா திருப்பி நம்ம இதை குழம்புல போட்டு வேக வைப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடுவோம். இப்போது அந்த உருளைக்கிழங்கு வறுத்த அதே எண்ணெயில் நம்ம மசாலா போட போகிறோம். நான் நல்லா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிண்டி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும்னு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுருணும். இதுக்கப்புறம் தக்காளி ப்ராசஸ் பாருங்கள். நம்ம போட்டப்போ இது வந்து நல்லா க்ரீனிஷாக தெரிஞ்சில்ல. இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுறோம். இப்போ தக்காளி போட்டு கிண்டி விட்டாச்சு. இதை மூடுறோம், நல்லா வேகணும் அது. இப்போ நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதில் ஒரு வெள்ளை துணி, நல்லா சுத்தமான துணி, காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. நைலக்ஸ் அதில் கலந்துருக்கக்கூடாது. யூஸ் பண்ணி தூக்கி போட போகிறீங்க நீங்கள். இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இப்போ இது மேலே ஒரு வெள்ளை துணி, நல்லா சுத்தமான துணி. இப்போ எடுத்து வச்சுருக்க எறா மண்டை, இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். எப்படி அரைச்சிப்போன்னு பாருங்கள். இது இப்போ நம்ம அந்த துணியில் வடிகட்ட போகிறோம். ஸோ அந்த எறாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சாதான் எறாவோட டேஸ்ட் நல்லா வரும். மீன்ஸ் எறா மண்டை அரைச்சது இதில் ஊற்ற போகிறோம். இதை நான் ஃபுல்லாக வடிகட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம நல்லா புழிஞ்சிட்டோம். இப்போ இந்த சக்கையை நீங்கள் சேகரித்து செடிங்களுக்கு போடுற அந்த குப்பையிலையும் போடலாம், இல்லைன்னா தூக்கி தூரமும் போட்டுடலாம் நீங்கள். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சா பாருங்கள். தக்காளி ரொம்பவும் கரையக்கூடாது, ஓரளவுக்கு குழம்புல தெரியணும். இப்போ இதில் நம்ம குழம்பு தூள் போட போகிறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கசகசா, கொஞ்சம் சீரகம்,
கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் பாருங்கள் இவ்வளோ, இப்போ எனக்கு ஒரு கைக்கு வரும், அவ்வளோதான். இதையும் அதையும் அரைச்சி குழம்புல ஊற்றணும். சோம்பு, கசகசா, தேங்காய், சீரகம் அரைச்சிருக்கோம். நம்ம எதுலேயுமே நம்ம ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எறா மண்டை அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் தண்ணி ஜாஸ்தியாகிடும். நீங்கள் இந்த மாதிரி பெரிய எறா வாங்க முடியல அப்படின்னா கூட பொடி எறா ரொம்ப விலை கம்மியில் விற்பாங்க, உரிக்க முடியாதுன்றதுனால ரேட் கம்மியாக போட்டு விற்றுருவாங்க. அந்த மாதிரி எறா கூட வாங்கி நீங்கள் மொத்தமாக அரைச்சி அது மாதிரி செய்யலாம். பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு கெட்டியாக பண்ணியிருக்கோம் குழம்பு, ஓகேங்களா? இப்போ அந்த உருளைக்கிழங்கு, எறா மண்டை நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை ஊற்றிடலாம். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து எறா மண்டை தானே அப்படின்னு அதை வடிகட்டாமல் நீங்கள் அப்படியே தயவு செய்து குழம்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் அரைப்படாமல், அதெல்லாம் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் தொண்டையில் மாட்டி இருமல் வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பரான எறா மண்டை குழம்பு. நீங்கள் இனிமேல் இந்த மண்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு லாபம். இல்லைன்னா எறா வாங்குறப்ப நம்மளுக்கு பாதிக்கு பாதி வேஸ்ட்டாக போகுதுன்ற ஃபீல் வராது, அதுக்காக. இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். நம்ம பக்கத்தில் இங்கே நான் மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே தவாவில் நான் எறா மண்டை போட போகிறேன். உப்பு போட்டாச்சு பாருங்கள், இவ்வளோ தான் குழம்போட அந்த டென்சிட்டி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழம்பாகவும் இருக்கக்கூடாது. எறா குழம்பு ரெடி. இப்போ நம்ம எறா மண்டை வறுக்கலாம். எறா மண்டைக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீன் எறா பீஸு அதெல்லாம் வேணான்றீங்க, இதை தான் தேடுவீங்க நீங்கள். இது இப்போ நல்லா மொறு மொறுன்னு வறுக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எறாவோட வாசனை என்னன்னா, எறாவோட வாசனை நம்மளை டெம்ப்ட் படுத்தி விடும் சாப்பிட்ணுன்ட்டு. ஆனால் அதில் எறா இருக்காது. வேணும்னா கொஞ்சம் எறா நீங்கள் அதில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 முட்டையை வச்சு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கிறதுனால அந்த சுவையே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலே போதும். எறா மண்டை ஃப்ரை. ஆக்சுவலாக இது எறாவை விட இதில் நல்லா கொழுப்பு சத்து அப்படி இருக்கும். நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் பூச்சி மாதிரி தெரியுதுல்ல, சைனீஸ் மாதிரி நம்மளும் மாறுவோம். ஏன்னா இப்போது சாப்பிட்ற விஷயம் தானே, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அவங்கவுங்க சாப்பிடணும். பாருங்கள் கொழுப்பு எப்படி பிரியுது பார்த்தீங்களா? இதுதான் இதோட டேஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக இது போடணும் வீடியோ நினச்சிட்ருப்பேன். இது எறா மண்டை சாப்பிட்றோன்னா பெரிய அதிசயமாக பேசுகிறாங்க ஒருத்தரும். நம்ம எல்லாமே சாப்பிட பொருள் தாங்க. நம்மளாம் உயிரினத்தை அழித்து வந்தவங்க தானே மனுஷங்க. ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல யாருமே. இப்போ ஒரு சிலர் வந்து பன்னிக்கறி மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்க பழகலை, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம பசங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பழகலை, அதனால நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோதான். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே மொறுன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பு வந்துடுச்சு. இது பாருங்கள், இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு இந்த கால்லாம் பாருங்கள் நம்ம செக் பண்ணிக்கணும், அப்போ தான் எடுக்கணும். கொஞ்சம் நச்சக்குன்னு இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த மொறுமொறுப்பு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம இப்போ வந்து இந்த எறா மண்டையெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் குழம்பு வறுத்தது எல்லாமே பண்ணிட்டோம். எறாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது. இதெல்லாம் குழம்பு ரெடி. 4 பச்சை மிளகா, நான் சொன்ன மாதிரி காஷ்மீர் மிளகா, காரம் இருக்காது. இது சாப்பாட்டுக்கு நம்ம கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இன்றைய சமையல். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்.
ஃபுல் வீடியோ யூடியூப்பில் பாருங்கள். நன்றி மக்களே.